தூய்மை பணியாளர்கள் 100 நாட்களுக்கு மேல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பிரச்சனைகளை உங்களால சால்வ் பண்ண முடியல. நீங்க வந்து மகளிருக்கு வந்து பண்றோம், மக்களுக்கு பண்ண எந்த மக்களுக்கு நீங்க பண்றீங்க? இங்க வந்து செவிலியர்கள் உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் போராட்டம் பண்ணாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களுமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில இருக்காங்க. அப்ப எந்த தரப்பு மக்களுக்கு தான் நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க, எந்த தரப்பு மக்களுக்கு தான் நீங்க நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கீங்கன்றத நீங்க தான் சொல்லணும். இப்படி எதையுமே நீங்க சொல்லாம ஒரே ஒரு லைன், உங்களோட பாலிடிக்ஸ் வந்து ஒரே ஒரு லைன் தான், மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது. இதை தவிர உருப்படியா இந்த 4.5 வருஷத்துல இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க? ஆனா 1000 ரூபாய் இந்த பெண்களுக்கு வந்து கொடுக்கறத வந்து 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்களா, இல்ல 1000 ரூபாய் வச்சு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விதத்துல பேசும்போது அந்த பெண்களே வெளில வந்து அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்க வேணாம்னு இங்க யாருமே சொல்லல. நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கல. அப்போ எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் எல்லாருமே அதை கொடுக்கணும்னு தான் வலியுறுத்தினாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? சில பெண்களுக்கு மட்டும் தான் கொடுத்தீங்க. அதுல ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க, தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நீங்க டிகிரேட் பண்ணக்கூடாது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த 2 வருஷத்துக்கும் சேர்த்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் சொன்னாங்களே தவிர யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு எந்த இடத்துலயுமே எந்த கட்சிகளும் சொல்லல.